ஹலோ வணக்கம், நான் உங்கள் சந்தீஷ். இந்த வீடியோவில் சலார் அந்த படத்தோடைய ரிலீஸ் டேல தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 1 வீக்ஸாக நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் மாட்டிக்கிட்டதுனால என்னால் தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த வீடியோவுமே ரியாக்ட் பண்ண முடியல. அவ்வளோ அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. பட் எதுக்குமே என்னால் ரியாக்ட் பண்ண முடியாததுக்கு அது ஒன்று தான் காரணம். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய சாரி. ஸோ அதான் ரீசன்ஸ், ரியாக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போது எக்ஸாம்ஸ் முடிஞ்சிச்சு. நான் பேக். அதுவும் நான் ஃபஸ்ட்டில் நான் ரியாக்ட் பண்ணியிருந்தேன். பட் இட் ஹாஸ் பீன் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலி விசிபிலிட்டி பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ரிலீவ் கிட்ட சேரல. பட் இந்த ரிலீஸ் டேலர் பிளாக் ஆகாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட சேரும். ஸோ வாங்க போய் பார்த்துருவோம். 3 நிமிஷத்துக்கு விட்டுருவாங்க டெய்லர். ஸோ லெட்ஸ். ஃபஸ்ட் டேலர் செம்மையாக இருந்துச்சு. இதில் என்ன பண்ணி வச்சுருக்காங்களோ. ஓ, சின்ன வயசுல உனக்கு ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பாரசீக சாம்ராஜ்யத்தோட அந்த ஸ்டாச்சூஸ், அந்த கோட்டெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னோட பலமான படைகள் கிட்ட கூட சொல்லாம ஒருத்தங்கிட்ட தான் சொல்லுவான். மெக்கானிக் கிட்ட ஸ்பேனரு, ரெஞ்சு இதெல்லாம் கொடுத்தா கட்டுவான். கன்னை கொடுத்தா என்னத்தடா கட்டுவான். சாரி அண்ணா, நானே பின்னாடி போயிடுறேன். ஒரு என்ட்ரி போடணும். ஓ, ஷூல இருந்து தேவையான எல்லாத்தையும் அவன் கொண்டு வந்தான். பிரபாஸோட பிசிக் எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிருவான். கழட்டிட்டான். I need a drink. சரக்கு இருக்கா? அவ்வளவுதானே. கான்சார்ல கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு எந்த கணக்கையும் கணிக்க முடியாது. கான்சார் இனி செவக்கணும். காலு அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். எரிகிற நெருப்பால இல்லன்னா அவனுங்க ரத்தத்தால. இந்த 2 பேரு பேரு ஞாபகம் இருக்கு மாமா. கான்சார் நிறைய பேரோட கதையை மாத்தி இருக்கு. ஆனா கான்சாரோட கதையை மாத்தினது 2 உயிர் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் பரம விரோதியா மாறினதுனால. ஓகே, மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. வேர்ல்ட் வைட் December 22 ரிலீஸ். புக்கிங்ஸில் ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன் ஆல்ரெடி. எனக்கு என்ன ரொம்ப ஒரு மாதிரி செம்மையாக இருக்குதுன்னா, இந்த ஃபஸ்ட்டு ட்ரெய்லர்லாம் பிரபாஸோட என்ட்ரி அப்போ அந்த கம்பி மேலே கை வச்சோன்னே இல்லை கையோட இந்த அச்சு பதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு ஆக்சுவலாக நம்ப முடியுது. பிரபாஸோட பாடி அந்த ஃபிசிக் பார்த்தாவே சரிடா, இவன் அடித்தா இவன் அப்படி பிடிச்சா கண்டிப்பாக அப்படி அடி விழுவோம், அந்த மாதிரி அச்சு பதிய அளவுக்கு தான் அவன் பாடி இருக்குது, பார்த்தாலே அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்காக செம்மையாக பிரபாஸோடைய அந்த லுக்கு, ஃபிசிக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஒரு மாதிரி அதுவும் அந்த பிளட்டி, அந்த பனின் போட்டுட்டு உடம்பு ஃபுல் ரத்தமாக்குற அந்த 2 கத்தி வச்சுருக்கிற சீன்லாம் செம்மையாக பிரபாஸ் ஹோல்ட் பண்ணுறாரு. செம்மையாக இருக்குது, இப்படி மிரட்டுது அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் கதைன்னு நினச்சேன். பட் கடைசியாக தான் இருந்துச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்டாக 4 மாதிரி சொன்னாங்க. பார்ட் 1 சீஸ் ஃபயர். நான் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ட்விட்டர்லேயே ஒரே ஒரு கிளிப்பிங்கை வச்சு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில்
ஒரு கேரக்டர் வந்து அந்த அந்த கோட்டைக்குள்ளே அந்த அந்த சேர்க்கிட்ட ஏறி மேலே நடந்து போகும். அந்த கேரக்டர் வந்து பேக் ஷாட்டில் காமிச்சாங்க. ஆனால் சரி டீகோட் பண்ணி சொன்னாங்க அது வந்து யாஷ்ன்னு சொன்னாங்க. அதாவது ராக்கிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து கேஜிஎஃப் இதெல்லாம் சிலலாம் ஒரே யூனிவர்ஸில் வர, ஏன்னா வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற சில கேரக்டர்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ வந்து ஒரே யூனிவர்ஸாக இல்லை எப்படி என்னங்கிறது தெரியல. பட் சில பேர் சொல்லியிருந்தாங்க, பட் கன்ஃபார்மாக தெரியல. எனக்கு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லைங்க மாதிரி தான் தெரியுது. பட்டு சில விஷயங்கள் இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை படம் மாட்டாது தெரியும். ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம்னு சொன்னாங்க படம். ஐ திங்க் ஸோ, கேட்டமா ஞாபகம் 3 மணி நேரம்னு சொன்னாங்க. ஐ மீன் ஏ சர்டிஃபிகேட் படம் தான், அதுவும் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே பிளட்டு தெரியும், அப்படியே காலை வெட்டினா கால் தெரியும் பிச்சுக்கிட்டு போகுது. ஸோ அந்தளவுக்கு மாதிரி வைலண்ட்டிக் அதான் டைலாக் ஒன்று வருது, கான்சர்ட் ஃபுல்லாக செவக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஃபுல்லாக ரத்தத்தாலே ஃபுல்லாக செவக்கிறாங்க போல். அந்த மாதிரி தான் டைலாக்ஸ் இருக்குது, சீன்ஸ் இருக்குது, விஷுவல்ஸ் இருக்குது, ஸ்டன்ஸு எல்லாமே தெருக்க கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லர் 1 ட்ரெய்லர் 2 எது பெஸ்ட்டு முடிவு பண்ண முடியலண்ணே. ஸோ அவ்வளோதான் தட்ஸ் ஆல் டு சே. ஸோ இதான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.